நற்கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததற்கு சமம். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். தினமும் காலைதோறும் பைபிளில் படிக்க வேண்டும். ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்குங்கள். அப்பொழுதுதான் பாவத்தை விட்டு நீதியிலே வாழ முடியும். ஆமென். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான்.